முத்தை அவர்களை பற்றி இன்புற்று வாழ்க. வாழ்கிற பொழுது நோய் நொடி இல்லாமல் வாழ்க. கண்டிப்பா. இப்ப புத்திர சந்தானம் அல்ல, மாற்றான கடனாக பெறலாம், தத்துவத்து வளர்க்கலாம். வளர்ப்பு தந்தை வளர்ப்பு பிள்ளை பேரை பெறலாம். பணம் காசு இல்லை, கடனாக பெறலாம். பெருத்த வியாதி அண்டி விட்டால் எவனாவது ஏற்றுக்கொள்வானா? முடியாது. ஆதலால் நோய் இல்லாத வரத்தை பெற்று சிமித்தமாக நீடூழி காலம் வாழ்க வாழ்க வாழ்க. நீடூழி காலம்லாம் வேணாம், என் மகன் கல்யாணம் பண்றதுக்குள்ள என்ன சேர்த்துட்டா போதும். கல்யாணம் பண்ணுவோம், அவங்க வீட்டுல ஒரு பொண்டாட்டி வரும், மருமக மாமனாருக்கு சோறு போட மாட்டாங்க, நம்மளால வீட்டுல சண்டை வரும். இதெல்லாம் என்னத்துக்கு கருமந்துரும்? போய் சாரும் என்ன கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சாப்பிடா. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணல, அப்ப என்ன படுகொலை பண்றான், அடிச்சு மண்டை உடைச்சுட்டான். முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி கரமன முத்துக்குறையை குருவர என ஓதும். அப்படின்னா என்ன? அப்படின்னா அது ஒரு பாட்டு. யார் சொன்னது? நீ சொன்னது. ஆமா, புடிச்சு செத்த நேரம் அப்படி பெருத்த செல்வந்தன் அருணகிரி. அவன் குணம்பரந்தவளோ தனக்கை முத்தை வாழ்நாளில் வாழ்ந்து வருகிற பொழுது அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? காம குரோதம் அதிகமான இருக்கக்கூடிய சூழ்நிலை. தாசியிடம் செல்வான், பொன் பொருளை கொடுப்பான், காமத்தை தீர்த்துக் கொள்வான். இதை வழக்கமாக செய்தான். இருந்த பொன் பொருள் பூரா அழிந்து போச்சு. ஆனா காமம் தான் இட்டது. தனக்கை முத்தையை அழைத்தான். அக்கா, எனக்கு காமுந்து பழி சொல். இருந்த பொன்பொருள் எல்லாம் தாசி இடத்தில் கொடுத்தாய். நிராயுதபாணியாக இருக்கிறாய், தானியம் இல்லாமல், தனம் தானியம் இல்லாமல். நீ தாசியிடம் போற சொல்ல எங்க இருக்கும் எனக்கு தெரியாது, சொல்லி அப்படின்னு சொல்லி முத்தை தெரிவித்தார். அறுசுவையோட சாதம் சமைத்து வைத்திருக்கேன் சமையல் அறையில் போய் சாப்பிட்டோட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற உடனே சமையல் அறைக்கு சென்றான் அருணகிரியார். அறுசுவை சாதத்தை உண்டான், பசி தணிந்தது. மீண்டும் அக்கா கிட்ட வரான். அக்கா, வயிற்று பசி தீர்ந்தது, காம பசி தீரல, இது கோயில் சொல்லு அப்படின்னா சமையல் அறைக்கு எப்படி சென்றாயோ அதை போன்று படிக்கரைக்கு செல் அப்படி என்றால் முத்தை. உடல் சரி என்று ஒப்புக்கொண்டு படிக்கரைக்கு சென்றான். பின்தொடர்ந்தான் தனக்கை முத்தை. கதவை தாளிட்டான். முந்தானை அவுத்து அதான் கதை. முந்தானை அவுத்து கீழே போட்டான். நீ எதற்காக அலைகிறாயோ அது என்னிடமே இருக்கிறது. நீ என்னையே வந்து சேர்ந்து ஒரு காமக்குள்ள திட்டுனா கூட சுருக்கு மாட்டி செத்துறலாம் அப்படின்னு சொல்ல இந்த உயிர் இருந்தால் என்ன, இல்லை என்றால் சொல்ல அப்படி என்று திருவண்ணாமலை வல்லாளராஜன் கோபுரம், வல்லாளராஜன் நல்ல கோபுரம் கட்டினாரு. கிளி கோபுரம் சொல்லக்கூடிய கிழக்கு கோபுரம், அது மீது அருணகிரியார் கீழே குதிக்கிறார். திடீர்னு உயிரை விட நம்முடைய பக்தன் உயர்ந்து கீழே குதிக்கிறான். இவனை இப்ப காப்பாத்தி ஆகணும். என்ன காரணம்? இந்த அருணகிரி ஏற்கன காலத்திலே வேடுவச்சன் பிறந்தார். அப்படி பிறந்து பஞ்சமா பாடல்கள் அனைத்தையும் செய்தான் அருணகிரி. என்ன செய்வான்? கனவு எல்லாம் செய்வான், பண்ணுவான். பஞ்சமா பாதம் அனைத்தையும் செய்வான். கடைசி என்ன பண்ணுவான்? ஒரு கல்லை வைத்து தெய்வமாக பாவித்து முருகா 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 செய்வான். வழக்கம். சரி, நம்மள வணங்குறான் நியாயம், செய்வதோ பஞ்சமா பாதம் செய்கிறான். இவங்களுக்கு காட்சி கொடுக்கலாமா? கொடுக்கப்படாது என்று முருகபெருமான் காட்சி கொடுக்கவில்லை. சரி, அப்பதான் காட்சி கொடுக்கல. இப்ப அருணகிரியாக காப்பாற்ற அப்படி என்று முருகபெருமான் இருகரத்தான் தாங்கினான் அருணகிரியாரை. என்னைய சமாச்சாரம் கேட்கிற பொழுது நடந்த விருத்தாந்தத்தை சொன்னார். அப்படியானால் காமக்குரோத மலமாத்திரத்தை நீக்கி
நீ பக்தி பரவசமாக இருக்கிறது நீ பாடுவாய் அப்படி அப்படி என்று அருணகிரியார் நாட்டிலே வேலாயத்தினால் எழுதுகின்றான். எப்படி உன்னைத்தான் பாட வந்து வண்ணமயில் முருகா என்னவென்று பாடுவது அதுக்குதான் ஒரிஜினல் கத்தி வேண்டியது வச்சுக்கிறேன். சொல்லி அருணகிரியார் பேசுகிற பொழுது பக்தி பரவசமான பாடலாக இருக்க வேண்டும். அப்படி என்று நாவிலே நல்ல எழுத்துக்களை எழுதினார். பாடு ஐயா, என்ன நீ பாடும் பாடு பாடுங்க. என்ன பாட எதை வைத்து பாடுவேன், எப்படி பாடுவேன், எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சொல்ல வேண்டுமே. சொல்ல பொழுது முருகபெருமான் சொல்கிறார், அருணகிரி உன் தனக்கே பெயர் என்ன? முத்தை. முத்தை முத்தை. ஆமா, முத்துக்களை போன்று பற்கள் உடையவன் நான் முருகப்பெருமான். ஆமா, என் மீது நீ வைத்திருப்பது என்ன? பக்தி. பக்தி பக்தி. என் பேர் என்ன? சரவணன். இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து பாட்டு பாடுறா அப்படின்னா எப்படி பாடுறது தெரியலையே. முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணே முத்து கொருதி பெருவரே பாடியிருக்கிறாருங்க. அதனால நீ புஸ்தகத்துல பார்த்தாங்க விநாயகர் ஸ்தோத்திரத்துக்காக அப்பளம் கைத்தளம் அது இருக்கும். ஆனா முதல் முதலாக பாடியது முத்தை திருப்பத்தி திருநகை. அது ஒரு முறை இருக்கட்டும். சபைக்கு வந்தனே விளக்கு ஏதாவது புலனாகிறதா? கலைவாணி அம்மனுக்கு பெயரோ நாரதன். நாரத பிறந்தகையார் தேவர் தந்தை. தேவர் தந்தி. தேவர்களால் ஒரு கூட்டு. நான் ஒரு திருகோள். நினைத்தால் கூட்டுவேன், நினைத்தால் திறப்பேன். இவரு சாவி போனாலும் அப்படி நாரதனாக நான் இருந்து யாரை என்ன செய்தேன் விளக்க முடியுமா? கட்டழகு வள்ளி படம் கட்டி அப்படி பெண்ணெடுக்கிற பொழுது வேங்க மரமாக நிற்க வைத்தேன். மரம் பட்டு வலையில் நிற்க வைத்தேன்.
விளையாட சரியா போனார் முருகன். ஆ. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அல்ல நீங்க நான் தான். நீ பார்த்த வேற அப்படி அப்படி கலக பிரியோனாக இருந்து இருந்து எழுந்தோர் கலகம் செய்வது வழக்கம். சரிங்க. இந்த தினத்துல ஆ. கலகம் இல்லை. ஆ ஆனா ஆ முக்கியமான சமாச்சாரம் வேணும்னே சொல்லி கலக்கி நான் இல்ல. அது ஒரு வருஷம் முட்டையில கலக்கிங்க. ஒரு வருஷம் அது சும்மா கலக்கி பெப்பர் கலக்கி எந்த கலக்கையும் உனக்கு கம்முனுங்க போதும். தென்னலங்காபுரி ராவணேசன் சிவபக்தன் என்ன செய்தாரு? 9 நவகிரகங்களை படிக்கட்டாக போட்டார். நவகிரகம் ஆமா. 9 ராகி, கேது, சுக்கிரன், புதன் ஆ. இதெல்லாம் படிக்கட்டா போட்டு ஆ. ரத்தின சிம்மாசனம் அமைத்து ஆ. மேல அப்படி காலை வச்சு உட்காந்துட்டு ஆட்சி செய்தார். அன்னைக்கு கலகேன் ராவணனை கண்டேன். வந்தன வழிபாடு செய்தார். அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் வந்து இந்த 9 நவகிரகம் அனைத்தையும் படிக்கட்டா போட்டிருக்க ரத்தின சிம்மாசனம் உயர்ந்தது. ஆமா உன்னோட ஆட்சி சிறப்பு சும்மா இருக்கு. ஆனா இந்த படிக்கட்டா போட்டுள்ள பாத்தியா ஆமா எல்லாம் கமுத்து போட்டு வந்திருக்கிறேன். ஆமா எல்லா கிரகத்தையும் அப்படி நிமித்தி போட்டு கரகத்தை நிமித்து. அதாங்க அந்த நவகிரகங்களை அப்படி நிமிர்த்தி அது பார்வை உன் மேல படுற மாதிரி போட்டு அது மேல காலை வச்சு நல்ல நெஞ்சில வச்சு நீ ஆயிட்டு அப்படி இல்ல அது எல்லா கிரகத்தையும் வந்துட்டே வந்தான். சனி சொல்லக்கூடிய கிரகத்தை போது அவருடைய பார்வை நேராக மூக்கு சனம் கொண்டை இதை போட்டு யாரை விட்டு வைத்தோம் நாடகர் கழகம் நன்மை முடியும். எனக்கு இன்றைய தினத்தில் கழகம் கையர் உப்பி சிரசாகப்பட்டது 1000 சுக்காத சமையல் கொடுத்த சாபம். அதனால வயிறு உப்பிட்டே இருக்குது. அதெல்லாம் கழகம் எங்க இருக்குது அதை யோசித்து பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? நாராயணே நாராயணே காசி ராமேஸ்வரஞ்சேர் நாராயணே வைகுந்தஞ்சேர் நீதான வந்துருச்சு. காற்றை ஆதாரமாக கொண்டு வேத அமிர்தம் புசித்தவன் நான். எனக்கு மலஞ்சொல் சொல்றப்பெல்லாம் கிடையாது. கழகம் கிடைத்தது வயிறு படைத்ததுன்னு சொன்னேன். கழகம் மாலாய கோபாலகரன் பார்த்தார். ஏ நாரதா, எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. என்ன கேட்கிற பொழுது தாத்தா சொல்லு தாத்தா, பத்தெட்டு பதினெட்டால் பாரதம் முடிகிற வரையில் பாரத சண்டை முடியும் வரை இந்த அத்திமானக்கு நீ கால வைக்க கூடாது. மூஞ்சி இந்த பக்கமே படப்படாது. ஏன்னா நான் கையில கங்கணம் கட்டிருக்கேன். நான் நினைச்சது நடக்காத. பூமாதேவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் பூமிபாரம் தீர்க்க புயல் வந்த கண்ணனாக நான் அவதாரம் செய்து முக்கியமான வேலையா இருக்கு. நீ வந்து அது குடிச்சாரா கூடும். இந்த அத்தினர்களுக்கு நீ வரப்படாத சத்தியம் செய்து கொடுத்து அது அப்ப இப்ப பாரதம் முடிந்து சந்தோஷமா ஆபாலாமா இதாசனத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரியான நேரம் இதுதான். போலாம் இல்ல போலாம் அது அத்தனை கட்டாலே அடியும். பலப்படத்தை வீமாக்கி இருந்தார். நாரத பெருந்தர் வந்து சொல்லு தர்மம் இருந்தா சொல்லாது. இது என்னங்க நாயா? ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு உரம்பரை வராங்க. அந்த உரம்பரை வந்து என்ன பண்ணும்? முதல்ல போனா மூத்தவங்க வீட்டுக்கு பெரியவங்கள்ட்ட போய் அது பேசிட்டு அடுத்ததான் சின்னவங்கள்ட்ட போகணும். நீ என்னமோ வந்த உடனே நேரா சின்ன 2வது வீட்டுக்கு போறங்கிற தருமரும் குருவும் வெளியூர் போயிக்க மாட்டாரு. கடகம் அங்கே கடகம் எடுக்கூடாது. ஒரு தப்பு சொல்றோம்னாக்க ஏதோ பேசலாம். நீ போ பொறுமை கடன் கொடுத்து அமைதியா இருப்பார்.
தீமலாகப்பட்ட தண்டை தடிடும்பா இதான் சரியான நேரம். நீ பின்ன சோறு திங்க வந்துக்கிற சண்டை நட்டு விட வந்துக்கிற ஆதலால் தீமலை கண்டு வந்திருக்கின்ற அறிக்கை செய். அவன் ஏற்கனவே மெண்டல்